ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையம் தாங்க இருக்கோம். ஸோ இங்கேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி சென்னை சென்ட்ரல் சபர்பன் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்னை சென்ட்ரல் சபர்பன் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின்ஸ் மட்டும் ரன் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தவிர 2 மெமு எக்ஸ்பிரஸ் ரன் ஆகுங்க. ஸோ அது ஒன்று பார்த்தீங்கன்னா நெல்லூர் போகிறது அண்ட் ஒன்று திருப்பதி போகுது. அதில் இன்றைக்கி நம்ம திருப்பதி வரைக்கும் போகிற மெமு எக்ஸ்பிரஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம சென்னை சென்ட்ரலுடைய சபர்பன் ஸ்டேஷன் வந்திருக்கோம். சரி வாங்க ட்ரெயின் வரட்டும், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஃபேர் தாங்க வாங்கியிருந்தாங்க. ஸோ என்ன தான் மெமோ கோச்சஸ் ரன் பண்ணாலும் எக்ஸ்பிரஸ் ஃபேர் தாங்க வாங்கியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி டேட் 26 ஃபெப்ரவரிங்க. ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு நார்மல் ஆர்டினரி ஃபேர் வாங்கணும்னு ஆர்டர் வந்துருங்க. ஸோ அது எதனால் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு பிஃபோர் இந்த ஒரு சிஸ்டம் இருந்ததுங்க. ஸோ மெமோ எக்ஸ்பிரஸ் 06 ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரி லோக்கல் ஃபேர் தான் வாங்கணும்னு இருந்தது. பட் கோவிடுக்கு அப்புறம் அது கேன்சல் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அது அகெயின் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க திருப்பியும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, ட்ரெயின் இன்னும் வரல, ட்ரெயின் வரட்டும். ஸோ மற்ற பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் டிக்கெட் ஃபேர் எவ்வளோ, ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஈஸியாக திருப்பதி போகலாம், பட்ஜெட்டாக போதும், மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் சபர்பனுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 14 தாங்க டிபார்ச்சர் ஆக போகுது. ஸோ இப்போ தான் இந்த ட்ரெயின் அரைவலாக இருக்கும். அரக்கோணத்துலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் வந்த லோக்கல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை சென்ட்ரல்லேருந்து உங்களுக்கு திருப்பதிக்கு மெமோ எக்ஸ்பிரஸாக ரன் ஆகும். இந்த மெமோ எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலான மெமோ எக்ஸ்பிரஸ் தாங்க, பழைய மெமோ எக்ஸ்பிரஸ் தான் கொடுத்துருக்காங்க ஐசிஎஃப்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்ஜின் இருக்காதுங்க. ஸோ டிரைவர் கேபின் ப்ளஸ் பேசஞ்சர் கேபின் வராங்க. ஸோ அந்த வகையான மெமோ தாங்க இந்த ட்ரெயினும். இந்த மெமோ எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ் டைப் கோச்சஸ் மாதிரி தாங்க ரன் ஆகும். ஸோ அதனால் எந்த விதமான கோச்சஸ் வேணாலும் நம்ம போட் பண்ணிக்கலாம், எக்ஸப்ட் செகண்ட் கோச் அண்ட் 7th கோச்சுங்க. ஸோ அது எதனால் பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் கோச் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 2 கோச்சில் நார்மல் ஜென்ரல் பேசஞ்சர்ஸ் போட் பண்ண முடியாது, ஜென்ஸ் மட்டும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த கோச்சில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இதோட எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் பார்த்து வந்துடலாம். ஸோ சென்னை சென்ட்ரல் சபர்பன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மெமு எக்ஸ்பிரஸ் ரன் ஆகுங்க. ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நெல்லூர் வரைக்கும் போகிற மெமு எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 2 இருக்குதுங்க. ஒன்று மார்னிங் 5:20 கிளம்புற மெமுங்க, அண்ட் அதுக்கப்புறம் மார்னிங் 7:25 ஒரு மெமு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் 3rd மெமு பார்த்தீங்கன்னா 1:15 கிளம்புற சூலூர்பேட்டா மெமுங்க. ஸோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை சென்ட்ரல்லேருந்து சூலூர்பேட்டா வரைக்கும் தாங்க போர்டு போட்டிருக்கோம். ஸோ சூலூர்பேட்டா வரைக்கும் போயிட்டு அண்ட் அங்கேருந்து அகைன் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நெல்லூர் மெமோ ரன் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த ட்ரெயினும். ஸோ சென்னை சென்ட்ரலேருந்து திருப்பதிக்கு டெடிகேட்டட் ரன் ஆகிற ஒரு மெமோ எக்ஸ்பிரஸ்ங்க இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு பிஃபோரும் இருந்தது அண்ட் கோவிடுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிச்சுட்டாங்க. அண்ட் அகைன் இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ லான்ச் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா மெமோ எக்ஸ்பிரஸ் ஃபேர் தாங்க வாங்கியிருந்தாங்க, விச் மீன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆர் மெயில் ஃபேர் தான் வாங்கியிருந்தாங்க. பட் இன்னைக்கு 26 ஃபெப்ரவரி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. ஸோ நான் ட்ராவல் பண்ணுறது இன்றைக்கி டியூஸ்டேங்க. ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு உங்களுக்கு ஆர்டினரி ஃபேர் வாங்கணும்னு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் டிக்கெட் ஆர்டினரி ஃபேர் தான் எடுத்திருக்கேன். ஸோ டிக்கெட் ஃபேர் என்ன, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸில் எவ்வளோ வந்தது அண்ட் இப்போது மெமோவில் எவ்வளோ வாங்குறாங்க, ஸோ ஆர்டினரி ஃபேர் எவ்வளோ வாங்குறாங்க அண்ட் பட்ஜெட்டாக எப்படி நம்ம திருப்பதி போகுது, ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாங்க. இன்னும் கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் சபர்பன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 14 டிபார்ச்சர் ஆக போகுது. சரி வாங்க, நம்ம ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் கூட சென்னை சென்ட்ரல் டிபார்ச்சர் போகுதுங்க. ஸோ வாங்க இந்த ட்ரெயின் எந்த ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஒன்றா பார்க்கலாம்.
நம்ம ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான பேசம்பி ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes டிலே ரீச் ஆயிருக்கும். ஸோ இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை லோக்கல் ஸ்டேஷன் நிறைய ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தாங்க இந்த பேசம்பி ஜங்ஷன். நம்ம ட்ரெயினோட செகண்ட் ஹால்ட்டான பெரம்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes ரீச் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரெயினை பற்றி பார்த்துலாங்க. ஸோ என்ன தான் இந்த ட்ரெயின் நிறைய லோக்கல் ஸ்டேஷன் இருந்தாலும் சில பல ஸ்டேஷன் இந்த ட்ரெயினை ஸ்கிப் பண்ணுங்க. ஸோ அதில் ஒன்று தாங்க இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேசர்பாடு ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கிப்பிங்க. நம்ம ட்ரெயினோட தேர்ட் ஹால்ட்டான வில்லிவாக்கம் பார்த்தீங்கன்னா அதே 5 minutes டிலே தான் ரீச் ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் ட்ராக்லேருந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ட்ராக் மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ச்சர் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசன் பிரிட்ஜ் அவுட்டர்லேயே வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ட்ராக்கு மாறிடுவாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கிராசிங் பார்த்துருப்பீங்க போன ஷார்ட்டில் பிரம்மாப்பூர்லேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் போகிற ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் போகிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வில்லிவாக்கம் வரைக்கும் லோக்கல் ட்ராக்கில் வந்துட்டு அண்ட் இங்கேருந்து அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு மாறுங்க. ஸோ இதுதாங்க இந்த ட்ராக் மாறுது. ஸோ இங்கே வந்துட்டு வில்லிவாக்கம் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ட்ராக் மாறிடுவாங்க. ஸோ இப்போ பார்க்குற ட்ராக் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் ட்ராக்கு, அப்படியே நம்ம ட்ரெயின் இப்போது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ட்ராக்கில் ஷிஃப்ட் ஆகிடுவாங்க.
திருவள்ளூர் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes ரீச் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல டிக்கெட் ஃபேர் பார்த்துலாங்க. சென்னை சென்ட்ரல் வந்து திருப்பதி வரைக்கும் இந்த ட்ரெயினில் டிக்கெட் ஃபேர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 35 rupees தாங்க வாங்குறாங்க. ஸோ ஆர்டினரி ஃபேர்னால 35 rupees தாங்க. இதுவே நீங்கள் அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிளம்புற சப்தகிரி ஆகட்டும், திருப்பதி எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், கருடாதி எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 rupees கலெக்ட் பண்ணுவாங்க. 100 சோனா 65 rupees கலெக்ட் பண்ணுவாங்க. திருவள்ளாங்காடு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes ரீச் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரெயினை பற்றி பார்த்துடலாங்க ஒரு டீட்டெயிலு. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லிவாக்கத்துலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் தாங்க இப்போ வரைக்கும் எக்ஸ்பிரஸ் ட்ராக்கில் ரன் ஆயிருந்தது. ஸோ திருவள்ளூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் ட்ராக்கில் ரன் ஆகுதுங்க. ஸோ எதனால தெரியல, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ட்ராக்கில் தாங்க ரன் ஆகும். ஸோ நான் ட்ராவல் பண்ணுறது இன்றைக்கி மட்டும் இப்படி நடக்கதாக இருக்கும் போல். நம்ம ட்ரெயினில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷனில் ஒன்றான அரக்கோணம் ஜங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes ரீச் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரெயினோட பேசிக் டீட்டெயில் பார்த்துலாங்க. ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 06727 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சபர்பன்லேருந்து திருப்பதி வரைக்கும் போகிற மெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெய்லி சென்னை சென்ட்ரலில் இருந்து 9:50 எடுப்பாங்க. சேம் டே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 1:45 உங்களுக்கு திருப்பதி ரீச் ஆகும். ஸோ மொத்தம் ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 147 kilometers. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3 hours 55 minutes கவர் பண்ணுங்க வித் 14 இன்டர்மிடியேஷன்ஸோட. எப்போவுமே நம்ம அரக்கோணத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தாங்க ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போது நம்ம ஒரு சேஞ்சுக்கு அப்படியே ரைட் எடுத்துகிட்டு திருத்தணி ரேணிகுண்டா லைட்டில் ஜாயின் ஆகிட்டோங்க.
15 மினிட்ஸ் டிலேயோட பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணி ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரெயினை பற்றி க்ரௌடு பார்த்துருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா என் டு என் ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு 50% பேசஞ்சர்ஸ் மட்டும் தான் இந்த ட்ரெயினில் இருக்காங்க. மீதி இருக்க 50% பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்மீடியட் ஸ்டேஷனில் டீபோர்ட் ஆகிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸில் டீபோர்ட் ஆகிற பேசஞ்சர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கே கூட பேசஞ்சர் க்ரௌட் ஏறுதுங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என் டு எண்ட் ஒரு மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாக தாங்க இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்குது. குப்பம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ரீச் ஆயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 மேலே இருக்கும் அண்ட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா அங்கே கீழே இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த இடத்துல மட்டும். ஸோ இவங்க போகிறாங்க பார்த்தீங்களாங்க. ஸோ இந்த வழியாக போனால் தாங்க அப்படியே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 கீழே போக முடியும் அண்ட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 மேலே இருக்குங்க. ஃபுட் ஆப்ஷன்ஸ் இந்த ட்ரெயினில் பார்த்துடலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் எல்லாம் ஃபுட் ஸ்டேஷன் டிபார்ச்சர் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லைங்க. ஏன்னா எல்லாமே விற்று தாங்க வராங்க. ஸோ எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயும் எல்லாமே விற்று தான் வராங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ காஃபி விற்கிறாங்க அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட விற்று தான் வராங்க. சமோசா, பிஸ்கெட் எல்லாம். ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி அப்ரூவல் இல்லைங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் வெண்டார். ஸோ அவங்க தாங்க ட்ரெயினில் போட் பண்ணி எல்லாமே விற்றுட்டு இருக்காங்க. மற்றபடி ஸ்டேஷனில் மட்டும் தான் ஐஆர்சிடிசி வெண்டார்ஸ் விற்றுட்டு இருக்காங்க.
என்னத்தான் நம்ம ட்ரெயின் எல்லா ஸ்டேஷனுக்கும் 10லேருந்து 15 நிமிஷம் டிலேயில் வந்தாலும் ரேணிகுண்டா ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் பிஃபோராகவே நம்ம ட்ரெயின் அரைவல் ஆயிடுச்சுங்க. ஸோ இதாங்க இந்த ட்ரெயினோட லாஸ்ட் அஃபிஷியல் ஆல். அண்ட் இது அடுத்த ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு திருப்பதி தாங்க. மற்ற சென்னையிலேருந்து வர ட்ரெயின் திருப்பதி போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்தகிரி ஆகட்டும், ஒரு ஆஃப்டர்நூன் கிளம்புற திருப்பதி எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், ஈவினிங் கிளம்புற கருடாதிரி எக்ஸ்பிரஸ் ஆகட்டும். ஸோ எல்லா ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா ஜங்ஷனில் லோக்கோ ரிவர்சல் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இன்ஜினை டீகபிள் பண்ணிட்டு பேக்கில் இன்ஜினை கப்புள் பண்ணி அங்கேருந்து திருப்பதி போவாங்க. பட் நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எந்த விதமான உங்களுக்கு இந்த ரிவர்சல் கிடையாதுங்க. எதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு மெமோ எக்ஸ்பிரஸ் தான். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையும் இன்ஜின் கேபின் இருக்கும், லாஸ்ட்லேயும் இன்ஜின் கேபின் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு அங்கேருந்து இன்ஜின் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு இங்கே லோக்கோ சேஞ்ச் பண்ணுற டைம் கம்மியாகுங்க. அது கிடையவே கிடையாது சொல்ல போனால். ஃபைனலி நம்ம திருப்பதி வந்து ரீச் ஆகிட்டோங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் அட்வான்ஸாக வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ இது எதனால் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாலேருந்து திருப்பதிக்கு வந்து வெறும் 10 கிலோமீட்டர் தாங்க. பட் அதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 55 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமிங் வச்சுட்டாங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெயின் 30 நிமிஷம் அட்வான்ஸாக ரீச் ஆகிடுச்சு. ஸோ மொத்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் சென்னையிலேருந்து கணக்கு எடுத்தால் பார்த்தீங்கன்னா 3 hours 30 மினிட்ஸில் நம்ம சென்னையிலேருந்து திருப்பதி வந்துடலாங்க. ஸோ அதுவும் பட்ஜெட்டில். ஸோ ஒரு சூப்பரான ட்ரெயினில் இன்றைக்கி நான் ட்ராவல் ஜர்னி பண்ணி காமிச்சிருப்பேன் நினைக்கிறாங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து உங்களுக்கு திருப்பதிக்கு, அதுவும் பட்ஜெட்டில் எப்படி போகிறது. ஸோ சூப்பர் ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். ஏன்னா எதனால சூப்பர் ட்ரெயின் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு 9 மணி வாக்கு 10 மணி வாக்கில் இந்த ட்ரெயின் கிளம்புதுங்க. ஸோ சென்ட்ரலேருந்து 9:50 பெரம்பூருக்கு 10 மணிக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக மற்ற பேசஞ்சர்ஸ்லாம் போட் பண்ணலாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 hours 30 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களை வந்துட்டு இந்த ட்ரெயின் வந்துட்டு திருப்பதி ரீச் ஆகிடுதுங்க. ஸோ அதுவும் பட்ஜெட்டில் வெறும் 35 தாங்க டிக்கெட் ஃபேர் இனிமேல். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 70 ரூபா இருந்திருக்கும். பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 35 ரூபா நீங்கள் சென்னையிலேருந்து திருப்பதிக்கு ஈஸியாகவே ட்ராவல் பண்ணலாம். ஒரு சூப்பர் ட்ரெயினில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி காமிச்சிருப்போம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாட்டா.